வணக்கம். நியூஸ் திருப்பூர் ஜான் சாமுவேல். நம்முடைய ஊத்துக்குளி பக்கத்தில் கோவிந்தம்பாளையம் என்ற ஊரில் திருப்பூர் மாநகராட்சி குப்பையை கொண்டு போய் கொட்டுவதற்காக நேற்றுக்கு காலையிலிருந்து மாநகராட்சி நிர்வாகம் காவல்துறையோடு சேர்ந்து என்னென்னவோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த பகுதி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா 5 பேர் 10 பேர் 100 பேர் கடைசியில் 500-1000 பேர் வரைக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 24 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய கொள்கைகளை வெற்றி பெற்று விட்டார்கள். இது சரியா தவறா அல்லது உண்மையிலேயே நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. அந்த மக்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய நலனையும் காப்பதற்காக போராட்டத்தை முன்னெடுத்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நம்ம ஏடிஎம்கேல நேத்திக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ கருப்பணன் வந்து பார்த்துட்டு போனாரு. அப்புறம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இன்று காலையில் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூட இந்த அதிகாரிகள் யாருமே வராத சூழ்நிலையில மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த பேச்சுவார்த்தையில் தான் அந்த மக்கள் போய் நேரடியாக நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் குப்பையை கொட்டுவதற்கு என்று உறுதியாக நின்று அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிலைப்பாட்டையும் அவருடைய ஆணையையுமே அவர் வேண்டாம் என்று ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டது நம்முடைய காவல்துறை மட்டும்தான். ஒரு பக்கம் மறியல் நடத்தின பக்கம் அது டவுன் மாவட்ட நம்முடைய மாநகர காவல்துறையினர் நேற்றுக்கெல்லாம் அவ்வளோ பேரும் நின்று ஒரு நாள் வேலையை பூரா கெடுத்து ஒரு பக்கம் பொதுமக்கள் திட்டுறாங்க காவல்துறையை. இவங்க சாட்சிக்காரன் காலில் விழுகிறோட சண்டைக்காரன் காலில் விழுகிறதே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அந்த குப்பையை கொட்டி தரம் பிரிப்பதற்கு எழுதி கொடுத்த அவர்கள் உறவினரிடத்திலே சென்று பேசி அவரை எப்படியோ சரி செய்து விட்டார்கள். கடைசியில் அவரும் மாநகராட்சிக்கு எதிராக என்னிடத்திலே கொட்டக்கூடாது என்று திரும்பி நின்று விட்டார். மக்கள் போராட்டம் எப்படியும் வெற்றி பெறும் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த இளைஞர்களும் உண்மையிலேயே சொல்றேன், அந்த பகுதி இளைஞர்கள் எந்த வன்முறையிலும் இறங்கல. உண்மையிலேயே அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உண்மையிலேயே மற்ற பக்கம்லாம் இளைஞர்கள் வேற மாதிரிலாம் நடந்திருப்பாங்க. அந்த இளைஞர்கள் அவ்வளோ அழகா அந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஓடுவதும் முடியாறுவதுமாக காவல்துறைக்கு தண்ணி வாங்கி கொடுக்குற வரைக்கும் நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். ஆனால் என்னன்னா மாநகராட்சி நிர்வாகம் இனி என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. தயவு செய்து அரசு அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் உட்கார்ந்து இதற்கு ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும். வழி இல்லாமல் எதற்கும் வழி இல்லாமல் இருக்காது. மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஆள்பலம் பார்க்காமல் பணபலம் பார்க்காமல் நீங்க அதிகார பலத்தை பார்க்காமல் நல்ல முடிவை எடுங்கள். நிச்சயமாக திருப்பூர் குப்பை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது எங்கேயும் கொட்ட விட மாட்டாங்க. திருப்பூர் மக்கள் நம்ம குப்பையை கொண்டு அடுத்த இடத்துல கொட்டினா எப்படி சார் அவங்க அனுமதிப்பாங்க? ஆக நமக்கு இருக்கிற இடத்துல நமக்கு சொந்தமான இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். இதற்கும் தீர்வு இருக்கும் என்று நம்புகிறேன்.